ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அவரோட சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணிட்டு, அதாவது முகம், காது, கை, மூக்கு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சீரா இல்லாததை சீர்படுத்துவார். சீர்படுத்திட்டு அவங்களுக்கு கண்ணாடியில அவங்க மூஞ்சியை காட்டும் போது அவங்க வந்து ஒன்றும் பெருசா எக்ஸைட்டே ஆக மாட்டாங்களாம். அவங்க திரும்பி பழைய மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னா அவர் ரொம்ப சேட் ஆயிடுவாராம். அப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாராம், அவங்க மைண்ட்ல அவங்களுடைய பழைய முகம் ஸ்டோர் ஆனதுனால அவங்களுக்கு ஈஸியா அதை அக்செப்ட் பண்ண முடியல. நிறைய பேர் பாருங்க, நல்ல ஃபிட்டா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, நான் அசிங்கமா இருக்கேன், நான் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் அவங்கள அந்த மாதிரி பேச வைக்குது. எல்லாருமே அழகுதான், எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் உள்ள இருக்கு. நல்ல காரியங்களை வெளியே கொண்டு வர 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 உங்களுடைய அழகே உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் உங்களுக்கு அது தெரியாது. கர்த்தர் வந்து இருதயத்தை பார்க்கிறார், முகத்தை பார்க்கல, இருதயத்தை தான் பார்க்கிறார். ஸோ உங்க ஹார்ட் எப்படி இருக்கோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. மதர் தெரேசாவை யோசிச்சு பாருங்க, அவங்க அத்தனை வயசுல எல்லாரும் போய் அவங்கள கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பண்பு, அவங்களுடைய குணம், உள்ள இருக்கிற குணம் எப்படி இருக்கு அதை மட்டும் பாருங்க. அதை வந்து பாலிஷ் பண்ணி அதை வெளியே காட்டுங்க, உள்ளுக்குள்ளேயும் ஸ்மூத் ஆயிருங்க, வாழ்க்கையே மாறிடும். காட் பிளஸ் யூ.